Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard max chapter 3 algebra la exercise 3.6 question number 7 பார்க்க போறோம். இது ஒரு word problem. So word problemல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete the work if they work together? ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி problems என்ன சொல்லுவாங்கன்னா time and work problems அப்படின்னு சொல்லுவாங்க. So time and work problems. So இந்த மாதிரி ஒருத்தனால இவ்வளோ ஒர்க்கை இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியுது, இன்னொருத்தனால இவ்வளோ ஒர்க்கை இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியுது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருதுனாலே அதை வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாரிக்கு வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 hours ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாரி எடுத்துப்போம். பாரி எடுத்துக்கிட்டோம்னா 4 hours ஈக்குவல் டு 1 ஒர்க். கரெக்டா? அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் நடக்கும் அப்படின்னா 4 வந்து அங்கே டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ 1/4 ஒர்க். ஆல்ரைட், பாரி வந்து 1 ஹவரில் 1/4 ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அவனோட ஃப்ரெண்டு யுவன். ஸோ யுவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுவன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 hours இஸ் ஈக்குவல் டு 1 ஒர்க். அப்போ 1 ஹவரில் யுவனால் எவ்வளோ பண்ண முடியும்? 1/6 ஒர்க் பண்ண முடியும். கரெக்டா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா how long will it take to complete if they work together? ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரியும் யுவனும் சேர்ந்து 1 ஹவரில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ பாரி ப்ளஸ் யுவன் ப்ராக்கெட்டில் 1 ஹவர் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க? பாரி வந்து 1 ஹவருக்கு 1/4 ஒர்க் பண்ணுறான். யுவன் வந்து 1 ஹவருக்கு 1/6 ஒர்க் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 × 1 6, 4 × 1 4, 6 + 1 சாரி 6 + 4 10 LCM வந்து 24. ஸோ இது வந்து 10/24 ஒர்க். ஆல்ரைட், ஸோ 1 ஹவரில் 10/24 ஒர்க் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. பட் அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் கேட்டிருக்காங்க. அப்போனா இங்கே நம்ம எழுதின இதே ரிலேஷனை அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ பாரி ப்ளஸ் யுவன் இதை வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இவங்க வந்து 1 hour இஸ் ஈக்குவல் டு 10/24 ஒர்க். பட் அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது ஒரு ஒர்க்குக்கு தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஆகும் கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் 1 கொண்டு வரணும். அப்போனா 10/24 நம்ம ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போவோம். 10/24 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? இன்வர்ஸ் ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ இட் இஸ் 24/10 ஹவர் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 ஒர்க்கு. 10/24 என்னது? 2.4. Therefore 1 work is equal to 2.4 hours. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். பாரியும் யுவனும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2.4 hours ஆகும். பட் இதை நம்ம இப்போயே மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பிகாஸ் 0.4 இருக்குது, அதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 2 hours and 0.4 ஹவர்ஸ்னா இட் இஸ் 24 மினிட்ஸ். எப்படி அப்படின்னு கேட்டால் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதுறேன். 0.4 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ் இல்லையா? ஸோ 0.4 × 60 24. ஸோ டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யுவனும் 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க கண்டுபிடிப்போம். பட் நமக்கு அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது டைம் தான் கேட்டிருக்காங்க, ஒர்க்கு கேட்கல. கரெக்டா? ஸோ டைம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோன்னா இதை அப்படியே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுருவோம். நான் இங்கே புரியணுங்கிறதுக்காக எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து டைம். ரைட்? ஸோ 1 hour இஸ் ஈக்குவல் டு 10/24 ஒர்க். 1 ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 24/10 ஹவர்ஸ். ஸோ 2.4 hours. அதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறப்போ 2 hours and 24 minutes. Right? Thank you.